இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிற நமக்கு அவருடைய சந்நிதியில பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமா? அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அவருடைய பிரசன்னத்துல கூடி வருகிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பர்வதங்கள் போல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் முதலாவது நம்முடைய மனதிலிருந்து அது உருகுகிறத பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனைகள் உருகி அது இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அவருடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு உள்ளாக அது கடந்து செல்ல நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையாகிய மன்னாவினால் நம்மை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைவதுதான் அவருக்கு விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை திருப்தி அடைய செய்யும்படிக்கு நம்முடைய தாகத்துக்கு அவர் தண்ணீரை கொடுக்கும்படி அந்த வார்த்தையாகிய தண்ணீரை அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இங்க மாத்திரம் இல்ல, நீங்க வேதத்தை தியானிக்கும் போதும் நீங்க எத்தனையோ செய்திகளை கேட்கும் பொழுதும் உங்களுடைய தாகத்தை அந்த வார்த்தைகள் தீர்க்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலும் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்கிற தேவன். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியையை இந்த நாட்களில் நமக்காக தேவன் செய்ய போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து அந்த தியானிக்கிற தியானம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இன்றைக்கு இதைதான் நம்ம தியானிக்க போகிறோம். இது உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் அப்படின்னா இயேசுவினுடைய அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்து தேவன் மனிதனாக பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து இந்த பூமியில பலருக்கும் நன்மைகளை செய்து பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களையும் நன்மை செய்கிறவர் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து இந்த உலகத்துல தான் யார் என்பதை பிதாவினுடைய குமாரன் என்பதை ஒரு கூட்ட மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து இன்றைக்கு நம்மையும் அவரோடு கூட உன்னதத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இது தேவனுடைய அன்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அதை நம்ம அறியணும் அப்படின்னா அந்த மெசேஜ் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா அப்படிங்கிறத வைத்துதான் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கும் நம்ம எத்தனையோ சத்தியங்களை நம்ம பல வருஷங்களா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா உண்மையான சத்தியத்தை நாம் அறிய தொடங்கின பொழுது இயேசு நமக்கு அறிவித்த உண்மையான சத்தியங்களை நாம் அறிய தொடங்கின பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றங்களை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த செய்தி வெறும் நம்முடைய காதுகளுக்கு மட்டும் அது போகல. இன்றைக்கு நிறைய பேர் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுற மக்களும் இருக்கிறாங்க. ஆனா உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க காதுகள் வழியாக போன அந்த செய்தி அவர்களுடைய இருதயத்தை தொட்டபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்தவங்க மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கும் மேல ஆன பிறகும் இன்றும் அவருக்கு பின்னாடி வந்த கோடிக்கணக்கான மக்கள் அவரை பார்க்காமலே நாம் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் இதுல சிலர் பரம்பரையா நம்ம தாய் தகப்பன் மூலமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். ஆனா பல பேர்
ஆஹ் கிறிஸ்துவை அறியாத ஒரு புறஜாதி குடும்பத்தில இருந்து நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இது எல்லாம் அவருடைய கிருபை. அவர் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இன்றும் நாம் அவரை பார்க்காமல் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறோம். ஒரு மருந்து, நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம். அந்த மெடிசன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த பேஷண்ட் அவன் குணமாகிறத பொறுத்து அத அத அது நம்ம என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அதே போலதான் அவருடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விசுவாசித்த மக்களுடைய, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை மாறினதற் மாறினத வச்சுதான் நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்னா, அவர் ஒருவரே சத்தியம் உள்ளவர். இன்றைக்கும் இத்தனை வருஷங்கள் அவர் வாழ்ந்துட்டு போய் எத்தனை வருஷங்கள் யுகாயுகம் கடந்து போனது. ஆனா கூட இன்றும் அவரை நம்புகிற மக்களை அவர் காப்பாற்றுகிறார், அவர் விடுவிக்கிறார், அவர்களை சுகப்படுத்துகிறார். அவர்களிடத்துல அவர் நெருக்கமாய் வந்து உறவு கொள்ளுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் என்பதை அதை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது அவர் எங்கேயுமே தெரிந்த ஒரு ஃபிகர் இல்ல. இப்ப சாலமோன் ராஜானா உலகம் முழுவதும் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தார் அவருடைய ஞானத்தின் நிமித்தம். ஆனா இயேசுவுக்கு அப்படி எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஒரு சின்ன கிராமத்துல அந்த கலிலேயாவை சுற்றி சுற்றி தான் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவர்கிட்ட எந்த அதிகாரம் இல்ல, எந்த ஒரு படைகள் இல்ல, எந்த ஒரு பலன் இல்ல. அவரை சுற்றி மீனவர்களும் சாதாரண மக்களும் தான் இருந்தாங்க. அந்த மக்கள் தான் விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசம் அந்த மிகப்பெரிய ரோம சாம்ராஜ்யத்தையே அது என்ன செய்ததாம்? அசைத்ததாம், அதிர வைத்ததாம். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அங்க அப்போஸ்தலர் 17:6 பார்க்கிறோம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வசன வாசிங்கன்றி அப்போஸ்தலர் 17:6. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் யார்? உலகத்தை கலக்குகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள், மக்களுடைய மனதிலே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்கள், மக்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கட்டவிழ்க்கிறவர்கள். இவர்கள்தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவர் இவர் செய்தது ஒரு ஒரு சின்ன ஒரு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல அந்த பட்டணங்கள்ல அவர் சுற்றி திரிந்து தன்னுடைய காரியத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அந்த சுவிசேஷத்திற்கு, அந்த மெய்யான சத்தியமாகிய அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த சத்தியம் உள்ளவரை இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எவ்வளவு அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்ற காரியத்துல நாமும் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி வேதத்துல உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்னா அதுல ஒரு பகுதியாய் நாமும் இருக்கிறோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவர் இன்றைக்கு அவரை நம்ம விசுவாசிக்கிறோம்னா இது நம்முடைய புத்தியினால் நடந்த செயல் அல்ல. இது தேவனுடைய ஆவியானவர் நம் இருதயத்தில் செய்த அற்புதமாயிருக்கிறதை நாம் இன்றைக்காவது உணர்கிறோமா? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். இன்னைக்கு நான் அவரை விசுவாசிக்கிறேன்னா இது நான் விசுவாசிக்கவில்லை, இது தேவ ஆவியானவர் எனக்குள்ளே செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு ஒருவேளை உலகம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவரை நிராகரித்திருக்கலாம். ஆனா
அவரை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் அவர் வாழ்வு கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய சூழ்நிலையை ஆளச் செய்கிற ஒரு காரியம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாருமே அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். நாம் தான் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம நம் அவரை நம்ம எங்க பார்க்கிறோம்? நம்மளுடைய இருதய கண்கள்ல, நம்முடைய மன கண்கள்ல அவரை பார்க்கிறோம். அன்றைக்கு தோமா அவர் கூடவே இருந்து பார்த்த பொழுது கூட அவர் மரித்து அவர் அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அவர் பல நாட்கள் சொல்லி கொண்டுதான் இருந்தாரு. அவர் மரிக்கணும், அவர் உயிர் தெழணும். இதெல்லாம் அவருடைய சித்தமா இருந்தது, திட்டமா இருந்தது. ஆனா கூட அவர் உயிர் தெழுந்துட்டார்ன்னு சொன்ன அந்த செய்தியை தோமாவால நம்ப முடியல. நான் அவர் கையில போட்டு பார்த்தாதான் அவரை தொட்டு பார்த்தாதான் அவரை நம்புவேன். அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா சொன்னதை பார்க்கிறோம். அவர்கள் கண்டு விசுவாசித்திருந்தார்கள். மிகப்பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்தார்கள். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறோம். நாம் தான் பாக்கியவான்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த பூமியில அவரை விட நாம் பெரிதான காரியங்களை செய்யும்படிக்குத்தான் இந்த நாட்களிலே அவர் நம்மை இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்ம இயேசுவை விசுவாசிக்க தொடங்கின அந்த நொடி பொழுதே நம்முடைய வாழ்க்கையில இருள் என்பது விலகி விடுகிறது. ஒரு விசுவாசங்கிறது எல்லாம் சரியா நடக்கும்போது தேவனை நம்புறது இல்ல. எல்லாம் இருளாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் இருளாக இருக்கும் பொழுது தேவன் என் கையை பிடித்திருக்கிறார், நான் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்புறதுதான் உண்மையான விசுவாசம். உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய சூழ்நிலையில அவரை ரியலா பார்க்கிறோமா? இன்றைக்கு நான் பேசுகிறத நீங்க எவ்வளவு தூரம் ரியலா கேக்குறீங்க, இத நம்புறீங்க, இத இத நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? அதை விட காணாமல் நாம் காணாதிருக்கிற அந்த தேவன் அவர் ரியல், அவர் உண்மை, அவர் நிஜம், அவர் சத்தியம். அந்த ரியாலிட்டிய நம்ம நம்புகிறோமா? சூழ்நிலைய பார்த்த உடனே பயந்து போகிறோமா? நடுங்கி போகிறோமா? இது எப்படி நடக்கும்? இந்த புயல் எப்படி அமைதி ஆகும்? என் வாழ்க்கையில இந்த புயலுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த புயலின் மத்தியில் அவரை நம்புவதுதான் விசுவாசம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டவர்களாய் இருக்கிறோம்? உலகம் முழுவதும் பாவத்திலையும் இருளையும் இருந்தப்போ இயேசு என்கிற அன்பு, காட் இஸ் லவ், அவர்தான் அன்பு. அவருடைய பேருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா லவ். அந்த அன்பு இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக வந்ததை நாம் பார்க்கிறோம். உலகம் அவரை புரிந்து கொள்ளல, ஆனால் விசுவாசித்தவர்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்ததை பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தாராம். தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு தாவீது அன்றைக்கு சொன்னார். அதே போலதான் அவர் அதிகாரத்திலேயோ எந்த ஆயுதத்திலேயோ உலகத்தை அவர் ரட்சிக்கவில்லை. தாம் சிலுவையில் காட்டின அந்த அளவற்ற அன்பு நிமித்தம் தேவன் எல்லோருடைய இருதயங்களையும் அவர் தம் பக்கம் இழுத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த அன்புதான் இன்றைக்கு பலரையும் அவரை நம்ப வைக்குது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடமாய் இழுத்து கொள்ளுவேன்
அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்றைக்கு உன்னதத்துல அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உன்னதத்துல பிதாவானோருடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிற அவர் இன்றைக்கு அவரோடு கூட நம்மையும் இழுத்து கொண்டு இன்றைக்கு அவருக்கு பக்கத்துல நம்மையும் உட்கார செய்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க தொடங்கும் பொழுதே பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறுகிறதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அந்த நற்செய்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது ஒரு இனத்துக்கு உரியது அல்லவே அல்ல. இது உலகம் முழுவதும் பரம்பி எல்லா மொழி பேசுகிற மக்கள்கிட்டையும் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் அப்படின்னா இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த சுவிசேஷம் மக்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது. மக்கள் இந்த சுவிசேஷத்தை நாடி தேடி வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு முழு உலகத்துக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் உள்ள மக்களை அவர் தெரிந்து கொண்டபடியினால் அவர் நேசித்தபடியினால் இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள அந்த சுவிசேஷம் நின்று விடல. முழு உலகத்துக்கும் எல்லா மொழி பேசுகிற மக்கள் அங்க அவர் அவர் சொல்லி கொடுத்தது அவர் யார சீஷர்களா வைத்திருந்தார்னா பெரும்பாலும் மீனவர்கள் தான். மீனவர்கள்ல இருந்து ஞானவான்கள் வரைக்கும் அவரை நம்புனாங்க. அப்போ அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தையின் சத்தம், அவருடைய சத்தியத்தின் சத்தம் பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் போனதா. அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரையும் விசுவாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகள் தேவனை அறியாத ஒரு தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்துக்கு ஒரு சுவிசேஷம் கடந்து வந்து இந்த சுவிசேஷத்தையும் ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் நம்பி இருக்கலாம், இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கலாம். இதையும் நம்பி இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அது அவருடைய சத்தம். அவருடைய சத்தத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வல்லமை. வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 10:18. ரோமர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இப்படி பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் வந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் காலை வேளையில அந்த மெய்யான ஜீவனுள்ள மகத்துவமுள்ள எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற அந்த தேவனை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்புறதுங்கிறது ரிலீஜியனே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ ரிலிஜியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்திலேயே எத்தனையோ டினாமினேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு இல்ல, கிறிஸ்து என்பவர் ஒரு நபர். அவர் எல்லோருக்கும் உண்டானவர். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறதை நாம் எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவர். அவர் மதத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு வரல. அவர் அவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு, நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்குத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்ததை நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம டினாமினேஷனை வச்சு நம்ம மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. அவரை எந்த ஒரு மனிதன் அவரை ரியலா பாக்குறானோ அவன் எதை வைத்தும் மேன்மை பாராட்ட மாட்டான். அவரை குறித்து அறிந்து உணர்ந்து இருக்கிறதையே அவன் மேன்மை பாராட்டுகிறவனா இருப்பான். அவர் பயத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நம்பிக்கையா இருக்கிறாரா? ஹோப்பே இல்லாதவங்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு அவர்தான் நம்பிக்கையா இருக்கிறார். பாவத்தில் இருப்பவர்களுக்கு அவர் மன்னிப்பாக இருக்கிறார். சாபத்தில் இருப்பவர்களுக்கு அவரே சாபத்தின் விடுதலையா இருக்கிறார். இத விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற மகத்துவமான காரியங்கள்
அது பயங்கரமானவைகளாய் இருக்கும். அதனாலதான் நம்ம பார்த்தோம். நம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். உலகம் அவரை பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனா, நாம் அவரை நேசிக்கும்படிக்கு, அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறதே எவ்வளவு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். இன்றைக்காவது இதை உணர்ந்திருக்கிறோமா? ஐயோ, நம்ம இன்றைக்கு இந்த கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு உலகம் அவரை ஒரு நல்ல பர்சனா பாக்குது. இயேசு கிறிஸ்துவா அவர் மிக ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியா பார்க்கலாம். அவரை ஒரு நல்ல மனிதனாய் பார்க்கலாம். ஆனா நாமோ அவரை உயிருள்ள, ஜீவனுள்ள தேவனாக பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்ம அவரை நம்புகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை அது ஜீவனாய் உண்மையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உணர்வை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்ம உலகத்துல அவரை விசுவாசித்து இன்றைக்கு நாமும் இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவரை விசுவாசித்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தபடியினாலே எவ்வளவோ தூரம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? விசுவாசித்திருக்கிறோமா? வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ரோமர் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இன்றைக்கு இதுதான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள். நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம், ஆளுகை செய்கிறோம். இன்னைக்கு அவர் எப்படி எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக இன்னைக்கு எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழே வந்திருக்குது. உன்னதத்துல இன்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவே இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். இன்றைக்கு ஆளுகையை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஜீவனை அடைந்திருக்கிறோம். இனி மரணம் நம்மை ஒரு காலம் ஆளுகை செய்ய முடியாது. இதை நம்ம விசுவாசிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் நீங்க பார்க்கிறீங்க, இந்த சத்தியத்தை அறிந்த ஒவ்வொருவரும் நிறைய பேர் பலவீனங்களை மேற்கொள்றீங்க. நேற்று கூட நம்ம சிஸ்டர் ஒரு டெஸ்டிமனி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல அவங்களுக்கு பயம். அவங்க அப்படி செஞ்சிருவாங்களோ, இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செய்யறாங்களே, நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திருமோன்னு. ஆனா இந்த சத்தியத்தை அறிய 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 அவங்க இருதயத்துல அந்த பயம் என்பது நீங்கி போய் இன்றைக்கு அவங்க சுகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழும்படிக்கு இந்த சத்தியம் கிருபை செய்திருக்கிறது. அப்போ இந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் எத்தனை பேருக்கு நம்ம இந்த உலகத்துல பிரசங்கிக்கிறோம்? நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போறோம்? எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நம்ம கொண்டு போறோம்? உலகம் இன்னும் இருளுக்குள்ள இருக்குதே. உலகத்தின் மக்கள் எல்லோரும் கட்டப்பட்டு கிடக்குறாங்களே. இன்றைக்கு நம்மளால முடிஞ்சது, இன்னைக்கு காலை வேளையில நம்ம எல்லாரும் கூடி எவ்வளவு தூரம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு உட்கொண்ட உடனே அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, நம்ம எவ்வளவு விடுதலை ஆகுறோம். இதை எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போறோம்? இந்த ஜீவனை நம்ம கொண்டு போறோம்.
அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்தில் எல்லாம் ஜீவன் கடந்து வருகிறத நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா இந்த ஜீவனை நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் மாத்திரம் இந்த சந்தோஷத்த அன்றைக்கு அந்த எலிசாவின் நாட்கள், அந்த குஷ்டரோகிகள், ஐயோ! இது நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள். நம்ம மாத்திரம் இல்ல, இத நம்ம தேசத்துல உள்ள மக்களுக்கும் போய் சொல்லணும்னு சொல்லி அவங்க போய் சொன்னாங்களாம். இன்றைக்கு இத போல நாம் எத்தனை பேருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறோம்? இன்றைக்கு சத்தியங்கிற பேர்ல சத்தியம் திரிக்கப்பட்டு ஒரு பார்ஷியலான சத்தியத்தை கேட்டு மக்கள் இன்னமும் இருளுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த சரியான சத்தியத்தை அறியும் பொழுது மக்கள் வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்க, விடுதலை அடையறாங்க, கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படுறாங்க, பயங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுகிறாங்க, வியாதிகள்ல இருந்து விடுவிக்கப்படுகிறாங்க. இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம எத்தனை பேருக்கு கொண்டு போறோம்? இன்றைக்கு இதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகரை ஜீவனுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் இருளுக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற மக்களை மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது, இந்த சத்தியத்தை அவர்களுக்கு நாம் கொண்டு போகும் பொழுது, எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நம்ம ஷேர் பண்றோம்? இந்த மெசேஜஸ நம்ம பேசுகிற மெசேஜஸ ஷேர் பண்றது மாத்திரம் இல்ல. நீங்க பர்சனலாவும் என்ன செய்ய முடியும்? ஷேர் பண்ண முடியும். எப்படியாவது சத்தியம் ஜீவனுக்கு உள்ள ஜனங்களை உட்படுத்துவது அவசியமா இருக்கிறது. ஏன்னா உலகம் முழுவதையும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இருளுக்குள் இருக்கிறது. எல்லா மக்களும் மரணத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. இன்றைக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு நான் எத்தனை பேரை நான் ஜீவனுக்கு உட்படுத்த முடியும்? இது உங்க தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மரணத்தை விட்டு குழியில இருந்து நம்ம தூக்கி விடும் பொழுது, ஒரு மனுஷன் இருளுக்குள்ள இருக்கிறான், ஒரு குழிக்குள்ள இருக்கிறான், வெளிய வர முடியாத ஒரு பாதாளத்துக்குள்ள இருக்கிற மனிதனை நாம் தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்குள்ள ஜீவனுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த தலைமுறைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்? அது நிமித்தம் உங்களுக்கு, அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இதை செய்வார், அதை செய்வாருங்கிற அந்த எண்ணமே நமக்கு தேவையில்லை. ஆனா அது நடக்கும். இன்றைக்கு உண்மையாய் அவருடைய சத்தியத்தை நாம் சொல்லுகிறோமா? கொண்டு போகிறோமா? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போகிறோம்? இல்ல இந்த சத்தியம் இப்படியெல்லாம் பிரசங்கிக்கப்படுது. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இந்த சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஒருவேளை சரியான சத்தியம் இன்னும் நிறைய இடங்கள்ல பிரசங்கிக்கப்படலாம். ஆனா தேவன் இன்றைக்கு இந்த இந்த காலகட்டத்துல அவருடைய மெய்யான சத்தியத்தை உலகத்துல சில இடங்களில அவர் மக்களுடைய கண்களை திறந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு அந்த அந்த லிஸ்ட்ல இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். உண்மையான சுவிசேஷத்தை நாமும் அறியும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களையும் அவர் திறந்திருக்கிறார்னா, நம்ம எத்தனை பேருடைய கண்களை, மனக்கண்களை நம்ம திறந்திருக்கிறோம்?
அவைகளின் வசனம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் போகணும்னா, இந்த பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் அவருடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்லும்படிக்கு நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ரோமர் 10வது அதிகாரத்துல ஆன்ட்டி வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் வார்த்தைய உலகத்துக்கு கொண்டு போறோமா? இன்றைக்கு நிறைய சத்தியங்கள் மக்களை பயமுறுத்துகிறதாவும், தேவனை சரியா புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலும் தான் சத்தியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை அங்க பவுல் எழுதுறாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அதே ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அடுத்தது 15 மட்டும் வாசிச்சிருங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இது. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எதை அறிவிக்கணுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள். சுவிசேஷம்னா என்னங்கிறத இந்த வார்த்தையில அழகா பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு சுவிசேஷமாய் நாம் எதை கேட்டுக்கொண்டிருந்தோம்? இன்றைக்கு சமாதானம், உங்களுக்கும் தேவனுக்கும் சமாதானம். தேவன் உங்க மேல கோபமாக இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட நீங்கள் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள், இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் சமாதானத்தை கூறுகிற ஒரு காரியம். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். இன்னைக்கு நம்ம என்ன சுவிசேஷத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம அறிந்திருக்கிறோம் சரியான சுவிசேஷத்தை. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிறோமா? நாம் இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு போகிறோமா? இல்ல என்னால அது பிரசங்கிக்க தெரியலன்னா அந்த சரியான சத்தியத்தை மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜா நீங்க கேட்டிருக்கலாம், அதை நீங்க ஷேர் பண்றீங்களா? எப்படியாவது இருளில் இருக்கிற ஜனங்களை இந்த நாட்கள்ல நம்ம வெளியே கொண்டு வரணும். அதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் அவரை அறிவிக்கக்கூடிய ஒரு கிருபைய அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். அத இன்றைக்கு நம்ம எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் அவருடைய சத்தியத்தை இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும். நம்ம மாத்திரம் கேட்டு, நம்ம மாத்திரம் சந்தோஷம் அடைஞ்சு, நம்ம மாத்திரம் விடுதலை பெறுகிறதற்கு தேவன் நம்மை அழைக்கல. ஒரு உன்னத நோக்கத்தோடு, உன்னத திட்டத்தோடு அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் அது மாறாதவைகள். அதனால அவரை கூறும்படியாக, அவரை உலகமெங்கும் நாம் அறிவிக்கும்படியாக, உலகமெங்கும் இந்த சத்தியத்தை நாம் அனுப்பும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மால எதை முடியுதோ அதை செய்து கொண்டே இருக்கணும். அநேகரை நாம் ஜீவனுக்கு
அதனால உட்படுத்துகிறவர்களா இருக்கும். அநேகரை மரணத்துல இருந்து விடுவித்து நாம் ஜீவனுக்கு உட்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியில தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் தான் இந்த உலகத்திற்கு ஜீவனாய், ஒளியாய், வெளிச்சமாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவன்ல இருந்து எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம்? அவரை காண்பிப்போம், அவரை சொல்லுவோம். இந்த உலகம் இன்னமும் இருளுக்குள்ளும் பொல்லாங்கனுக்குள்ளும் இருக்கிற இந்த உலகத்தை நாம் மீட்டெடுக்கும்படியாக எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு நம்மளால இந்த சத்தியத்தை நம்மளால சொல்ல முடியும். நீங்க விருப்பப்படுங்க. யார் யாரெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வரணுமோ தேவன் கொண்டு வருவார். அவரே கொண்டு வருவார். இல்ல நம்ம மட்டும் கேட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்காது. நம்ம விரும்பணும், ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் எல்லாருக்கும் கொண்டு போகணும். என்ன நீங்க வெளிச்சத்துல கொண்டு வந்தீங்க? நான் இருளுக்குள்ள ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தான், பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இந்த சத்தியத்தை அறியாம நாமும் கூட இருளுக்குள்ள இருந்தோம். இன்றைக்கும் அப்படித்தான் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உள்ளத்துல நம்பிக்கை இல்ல. பக்தி இருக்கு, ஆனா நம்பிக்கை இல்ல. பக்தி இருக்கு, விசுவாசம் இல்ல. பயமும் திகிலும் கட்டுகளும் அவர்களை சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மை வெளிச்சமாய் மாற்றும்படிக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக, நமக்கு ஏதோ பேரு புகழ் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த ஊழியத்தை செய்யல. அதற்காக தேவன் நம்மை அழைக்கல. ஆனா இதை செய்யும் போது அதை பிதாவானவர் செய்கிறார், அவ்வளவுதானே தவிர நமக்கு பேரு புகழ் பெருமை இதெல்லாம் ஒன்றுமில்லை. அங்க அப்பா பவுல் சொல்ற உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த அழைப்பு போதும். அப்படி நாம் உண்மையாய் ஏன் ஜனம் நம்ம எல்லாரும் இயேசுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு அன்போடு, ஐயோ இவங்களும் எனக்கு உடன் சகோதரன் தானே, உடன் சகோதரி தானே, நான் இவங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போகணுங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? இந்த காலை வேளையில தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் திறந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்கு. இந்த வெளிச்சத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகும்படிக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒன்னா கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அவருக்கு சொந்தமாக்கும்படியாய், இந்த உலகத்தை அவருக்கு சொந்தமாக்கும்படியாகத்தான் அவர் முதலில் நம்மை அவருக்கு சொந்தமாக்கினதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். இந்த தரணியை
இந்த உலகத்தை அவருக்கு சொந்தமாக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போறோம்? அது ரொம்ப இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கலாம், மாதங்கள் ஆயிருக்கலாம், வருஷங்கள் ஆயிருக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை நீங்க கொண்டு போனீங்க? எத்தனை பேருக்கு இதை குறித்ததான ஒரு அவேர்னஸ் நீங்க கொடுத்தீங்க? இல்ல இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேரை வெளிச்சத்துக்குள்ள, ஜீவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். மரணத்தை விட்டு நம்ம அவர்களை வெளிய கொண்டு வந்து ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். அவர் நம்மைத்தான் அவர் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு 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 பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அத ரொம்ப உணர்ந்து அவர் எழுதியிருக்கிறாருங்கிறத நான் ஃபீல் பண்றேன். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தினம் தேடுவோர் யார் என் ஆடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே தினம் தேடுவோர் யார் என் ஆடுகளை, மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே, மந்தையில் சேரா ஆடுகளே. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு, சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு, அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர், அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர், மந்தையில் சேரா ஆடுகளே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஒரு அருமையான பாடல். ஆண்டவர் சொல்றார், எனக்காய் பேசிட, என்னை போல் அலைந்திட. இந்த சுவிசேஷத்தை இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நானும் இந்த சுவிசேஷத்தை, இந்த சரியான சத்தியத்தை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அறிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க கூட இன்னும் சரியான சத்தியத்துல இல்ல, இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் சரியான சத்தியத்தை நான் கொண்டு போகணும். அவரை அறியாத ஜனங்களுக்கும் நான் கொண்டு போகணும். அதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி உண்மையாய் நாம் அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அதற்கேற்ற நபர்களை உங்களுக்குன்னு யாரெல்லாம் வைத்திருக்கிற தேவன் கொண்டு வருவார். அந்த மக்களிடத்துல நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்களை நீங்க ஜீவனுக்குள்ள நடத்த முடியும். வெளிச்சத்துக்குள்ள, ஒளிக்குள்ள நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நீங்க மனதுல எந்த ஒரு
ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாட்கள்ல நாம் அவரை கொண்டு செல்வோம். இந்த சரியான சத்தியத்தை நம்ம இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள நம்ம கொண்டு செல்வோம். எத்தனையோ பேர் இந்த வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், மருத்துவமனைகள்லயும் வீடுகள்லயும் எத்தனையோ மக்கள் எத்தனையோ பிரச்சனைகள்ல, ஐயோ இந்த வார்த்தை கிடைச்சா அவங்க ஜீவனுக்குள்ள வந்துருவாங்கங்கிற நிலைமையில எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில தேவன் அதை விரும்புகிறார். நம்ம இந்த சத்தியத்தை நிறைய மக்களுக்கு கொண்டு போகும்படித்தான் தேவன் இந்த நாட்களில நம்முடைய கண்கள் அவர் திறந்திருக்கிறார். நம்மை வெளிச்சமாய் அவர் மாற்றி இருக்கிறார். இதை நம்ம உணரும்படியாக நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் எப்படி அவரை விசுவாசித்திருக்கிறோம், ஒரு ஒரு சின்ன ஒரு தியானத்தை நம்ம செய்யலாம். அப்படி அமைதலா எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மைண்ட்ல உங்களுக்கு எழும்புகிற வாய்ஸஸ் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அப்படியே அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது பிரகாசம் அடைந்திருக்கின்றன. அது நிச்சயம் பிரகாசம் அடையும். நம்ம இந்த ஹிஸ்டரியில ஒரு பகுதியா இருக்கோம். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இதுல நாமும் ஒரு பகுதியா இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டம் அவரை நம்பினது. அது முதல்ல பட்டணங்களா பரவிச்சு. அடுத்து தேசம் தேசமாக பரவிச்சு. அடுத்து தலைமுறையாய் கடந்து இன்றைக்கு நம்மிடத்துல அந்த சுவிசேஷம் வந்து சேர்ந்திருக்கிறதுனா, இன்றைக்கு நாம் எவ்வளவு பாக்கியவான்களை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு நாம் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்திலையும் பல விசுவாசிகள் நம்மை போல இருக்கிறாங்க. நம்ம தனியாக இல்லை. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அந்த சாட்சிகள்ல தான் நாமும் இருக்கிறோம். அந்த பெரிய கூட்டத்தின் நடுவுல நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, திரித்துவ தேவனை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை நான் விசுவாசித்திருக்கிறேன். அது அப்படியே அந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் விசுவாசித்திருக்கிறேன். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், சூழ்நிலை என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. உண்மையான, மெய்யான, ஜீவனுள்ள தேவனை நான் விசுவாசித்திருக்கிறேன். அவர் இப்பொழுதும் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன். இதை நீங்க சொல்லும் போதே உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த பயங்கள் மாறி உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்படியே உலகம் ஒரு குளோபா நீங்க நீங்க அப்படியே ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு அந்த வேர்ல்டு மேப் அப்படியே ஒரு குளோப் மாதிரி நீங்க பாருங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷம் அப்படியே ஒரு வெளிச்சம் போல எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் அப்படியே பரவுகிறத நம்ம முதல்ல பார்ப்போம். நம்ம முதல்ல அதை விசுவாசிப்போம். இந்த உலகம் முழுவதும் மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான மனக்கண்கள், ஜனங்களுக்குள்ள இருக்கிற மனக்கண்கள் திறக்கப்படுகிறத நம்ம பார்ப்போம். எல்லா தேசங்களுக்குள்ள, நம்முடைய தேசத்துக்குள்ள, ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் அப்படியே பரவுகிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு நபருக்குள்ள
இந்த வெளிச்சம் அப்படியே கடந்து வருகிறத நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, இது நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நடப்பிக்கும்படியாய், இதுல ஒரு சின்ன காரியத்தை நானும் செய்யும்படியாய் இந்த நாட்கள்ல இந்த பூமியில என்ன நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. இந்த பெரிய திட்டத்துல என்னையும் நீங்க ஒரு கருவியாய் வைத்திருக்கிறீங்கப்பா. அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம மனக்கண்கள்ல பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே, நம்ம இங்க ஒரு கூடியிருக்கிற நம்ம சாதாரண நபர்களாய் தேவன் பார்க்கல. உலகத்தை கலக்குகிறவர்களாய் தேவன் நம்மை பார்க்கிறார். முதல்ல நம்ம மனக்கண்கள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த திறக்கப்பட்ட மனக்கண்கள்ல இருந்து இந்த உலகம் முழுவதும் இந்த வெளிச்சம் பரவி பாய்கிறத அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது அது நடக்கும். அன்சீன் ரெல்ம்ல அந்த காரியத்துக்கான தொடக்கம் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்முடைய இருதயமாகிய இந்த வீட்டிற்குள்ள அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். நம்மள பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, அப்பா, இந்த உலகம் என்ன தள்ளி இருக்கலாம், ஆனா நீங்க என்னை ஒரு நாள் தள்ள மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். இந்த எனக்கு வெளியே எல்லாம் குழப்பமா இருக்கலாம், சூழ்நிலை எதிரா இருக்கலாம், ஆனா என் இருதயத்துக்குள்ள இருக்கிற நீங்க ஒரு நாளும் என்னை தள்ள மாட்டீங்க. இந்த குழப்பத்தின் இந்த சூழ்நிலைக்கு என்னை கைதியாக்க மாட்டீங்கப்பா. எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவளாய் என்னை நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. அப்படியே உங்க இருதயத்துல அவருடைய ஒளி வெளிச்சம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரை நம்ப முடியாதபடி இந்த காலை வெளியில உங்களுக்கு கலக்கமும் பயமும் இருந்ததோ, அந்த இடத்துல எல்லாம் அவருடைய சத்தியத்தின் ஒளி, நான் இருக்கிறேன் மகளே, நான் பார்த்து கொள்வேன், நான் இருக்கிறேன் மகனே, இதை என்னிடத்துல கொடுத்துரு, நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லுகிறத, அந்த சத்தத்தை நீங்க உங்களுடைய இருதயத்துல நீங்க உணர்கிறவர்களாய் இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்காக அவரை வெளிப்படுத்துகிறார். ஒரு அந்த இருள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறத நீங்க பார்க்கிறீங்க. உங்களுடைய பயம், கவலை, உங்களுடைய குற்ற மனசாட்சிகள் எல்லாம் அப்படியே மறைந்து போகிறத நீங்க உணர முடியும். ஆண்டவரே, இந்த உலகம் உங்களை நம்பாம இருக்கலாம், ஆனா நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீர்தான் எனக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கு. நீர் எனக்கு உயிருள்ள தேவனாய் என்னோடு கூட இருக்கிறீர். என் இருதயத்துல என்னோடு கூட வசிக்கும்படியாய், என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியாய் கிறிஸ்துவாகிய நீரே எனக்குள் இருக்கிறீர். என் இருதய கதவை நான் எப்பொழுதும் உமக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு மத்தியில உம்முடைய சத்தத்தை நான் கேட்கும்படிக்கு எனக்கு நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நீர் உயரமும் உன்னதமுமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். எதுவும் எனக்கு எதிராய் நிற்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர். இன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாய் இந்த நாளிலிருந்து நாங்களும் இன்னும் எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போக முடியுமோ நாங்க கொண்டு போகும்படிக்கு எங்களுக்கு நீர் வாசல்களை திறந்து தரும்படி, அதற்கேற்ற யாரெல்லாம் இந்த தேவை உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் நீங்க சொன்னீங்கப்பா. எங்களிடத்துல இருந்து உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு உடைய ஜனங்கள் தேடி வருகிற சரியான சத்தியத்தை அவர்களுக்கு கொண்டு போய் வெளிச்சத்துக்குள்ள, ஜீவனுக்குள்ள நாங்கள் அவர்களையும் நடத்தக்கூடிய கிருபையை எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பல மடங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.